ஃப்ரெண்ட்ஸ் இவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கால் வருது. எடுத்து அவருடைய ஒய்ஃப் பேசுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு. இன்னமா உன் புருஷன் ஆஃபீஸ் போல, நீ எப்போ கிளம்பி வரேன்னு கேட்குறோன்னே ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு, அவர் போன உடனே வந்துடுன்னு சொல்றாங்க. இவர் ஃபோனை வச்சதுக்கு அப்புறமா யாருன்னு கேட்கும்போது என்னுடைய தம்பி நேற்று சொல்லியிருந்தால அவனை நான் இன்னைக்கு மீட் பண்ண போறேன்னு சொல்லும்போது சரி வா நானே ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூடவே அழைச்சிட்டு போறாரு. அந்த பொண்ணு இடையில தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே வராங்க. இவரும் அந்த பொண்ணு சொன்ன இடத்த ட்ராப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது இடையில அந்த பொண்ணுடைய தம்பியை பார்க்குறாரு. ஒன்றை மீட் பண்ணுறதுக்காக தான் உங்கள் அக்கா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது எங்கள் அக்கா எனக்கு கால் பண்ணவே இல்லையா, நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதா இல்லையான்னு சொன்னோன்னு சரி ஓகே நான் ஏதோ நாமத்தில் சொல்லிட்டேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்தா அந்த பொண்ணு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே இவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துறாரு. தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வந்தோடனே இவரை பார்க்குறாங்க. பக்கத்தில் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ஒரு சூட்கேஸில் வச்சிருக்காரு. எங்கே வெளியூர் போறீங்களான்னு கேட்கும்போது இல்லை நீ இந்த வீட்டை விட்டு போற, நீ உன் பாய் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், இதுக்கப்புறம் என்ன ஏமாத்தலான்னு நினைக்காத, எதுவுமே பேசாத, இங்கேருந்து போயிடுன்னு சொல்லி தன்னுடைய மனைவியை வீட்டை விட்டு அனுப்பி விடுறாரு. அந்த பொண்ணு மாசமா இருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல.